ஹலோ விவர்ஸ் நாம் இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ டபுள் ஈக்குவல் டுக்கும் ட்ரிபிள் ஈக்குவல் டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை போல் மோர் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் டைவ் இன் தி டைட்டில் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டபுள் ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இல்லையா ஃபால்ஸான்னு மட்டும்தான் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க ஓகேங்களா. ஸோ ஒரு 10 ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, டபுள் ஈக்குவல்ஸ் போடுறீங்க, ஈக்குவல் டு போட்டு மறுபடியும் ஒரு 10 கொடுக்குறீங்க. ஸோ அப்போ வந்து அந்த கண்டிஷன் வந்து ட்ரூன்னு கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அதுவே வந்து டபுள் ஈக்குவல் டு அதாவது 10 கொடுத்து ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ட்ரூன்னு கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ டபுள் ஈக்குவல் டு பொறுத்த அளவுக்கு வந்து டேட்டா டைப்பை வந்து செக் பண்ணாது ஓகேங்களா. ஸோ டேட்டா டைப் செக் பண்ணாது, உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து சேம் ஸ்ட்ரக்சரில் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கும் ஓகேங்களா. அதுவே வந்து ட்ரிபிள் ஈக்குவல் டு போயிட்டீங்கன்னா நீங்கள் நம்பர் கொடுக்குறீங்க 10ன்னு, ட்ரிபிள் ஈக்குவல் டு போட்டு அதே மாதிரி நம்பர் கொடுக்குறீங்க ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ட்ரூன்னு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரிங்கு நீங்கள் அதில் வந்து அந்த நம்பரை வந்து ஸ்ட்ரிங்காக போட்டதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஏன்னா வந்து இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து நம்பரில் இருக்குது, இது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது. பட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஆனால் வந்து ட்ரிபிள் ஈக்குவல் டு பொறுத்தளவுக்கு வந்து டேட்டா டைப்பும் வந்து செக் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து டபுள் ஈக்குவல் டுனா டேட்டா டைப் செக் பண்ணாது, நம்மளுக்கு வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னு கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் செக் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.